Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. ஆந்திராவில் அடுத்த மாதம் 13ஆம் தேதி நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுடன் சட்டமன்றத்திற்கும் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அம்மாநில அமைச்சரான நடிகை ரோஜா நகரி தொகுதியில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக மீண்டும் போட்டியிடுகிறார். இதற்காக நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி தொண்டர்களுடன் பிரம்மாண்ட ஊர்வலமாக சென்று அவர் வேட்புமனு தாக்கலை செய்தார். நகரி தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் இந்த முறை ரோஜா வெற்றி பெறுவார் என்று அவரது கணவரும் திரைப்பட இயக்குனருமான ஆர்.கே. செல்வமணி கூறினார். நிச்சயமா இந்த முறை வழக்கமாக நகரில் 2000-3000 ஓட்டில் தான் இது வரைக்கும் ஒரு 50 வருஷத்தில் இருந்திருக்கு. அந்த வரலாறு மாற்றக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்கு. நிச்சயமா 15,000-20,000 ஓட்டு வித்தியாசத்தில் ரோஜா வெற்றி பெறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 50 வருஷம் நகரி அரசியல் வரலாற்றில் 3வது முறையாக தொடர்ந்து ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றதில்லை. அந்த சரித்திரத்தையும் ரோஜா படைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நகரியில் 3வது முறையாக வெற்றி பெறுவது உறுதி என்பதையே திரண்டு வந்துள்ள இந்த கூட்டம் காட்டுவதாக அமைச்சர் ரோஜா தெரிவித்தார். ஸ்டேட்ல ஜெகனண்ணா 2வது வாட்டி சிஎம் ஆக போறாங்க. நகரில நான் 3வது வாட்டி ஹேட்ரிக் அடிச்சிட்டு ஜெகனண்ணா ஆசிஸோட என்னோட நகரி தொகுதி பெஸ்ட் கான்ஸ்டன்சியா நான் எல்லாருக்கும் காட்டுறேன். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.